12th Accountancy. Unit 1, Accounts from Incomplete Records. Page number 35, exercise number 17. From the following details of Rakesh, prepare trading and profit and loss account for the year ended 31st March 2019 and a balance sheet as on that date. இந்த எக்ஸசைஸ் உங்க பப்ளிக் எக்ஸாம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுல டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல இருக்கிற மாதிரி ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கிரெடிட் சேல்ஸை கால்குலேட் பண்றதுக்கு டோட்டல் டெட்டர்ஸ் அக்கவுண்ட்டும் கிரெடிட் பர்ச்சேஸை கால்குலேட் பண்றதுக்கு டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். வழக்கம் போல நம்ம கொஸ்டின்லயே எந்த ஐட்டம் எந்த அக்கவுண்ட்டுக்கு எடுத்துக்கணும்னு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்குங்க. அப்பதான் தப்பில்லாம சீக்கிரமா ஆன்சர் போடலாம். இதுல க்ளோசிங் பேலன்ஸ்ல இருக்கிற எல்லா அசெட்ஸும் பேலன்ஸ் ஷீட்ல வரணும். அது எப்படின்னு கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டோட்டல் டெட்டர்ஸ் அக்கவுண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. இங்க டோட்டல் டெட்டர்ஸ்க்கு 4 ஐட்டம்ஸ் இருக்கு. ஓப்பனிங் டெட்டர்ஸை மட்டும் டெபிட் சைட் போடுங்க, மற்ற 3ஐயும் கிரெடிட் சைட் போட்டு அக்கவுண்ட்டை டாலி பண்ணிடுங்க. நமக்கு கிடைக்கிற பேலன்சிங் அமௌண்ட் தான் கிரெடிட் சேல்ஸ். ஓப்பனிங் டெட்டர்ஸ் 5,30,000. Discount allowed 25,000. Cash received 12,50,000. Closing balance 6,40,000. இப்ப அக்கவுண்ட்டை டாலி பண்ணுங்க. 13,85,000 கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இங்க டோட்டல் கிரெடிட்டர்ஸ்க்கும் 4 ஐட்டம்ஸ் இருக்கு. ஓப்பனிங் கிரெடிட்டர்ஸை மட்டும் கிரெடிட் சைட் போடுங்க, மற்ற 3ஐயும் டெபிட் சைட் போடுங்க. அக்கவுண்ட்டை டாலி பண்ணா கிரெடிட் பர்ச்சேஸ் கிடைக்கும். ஓப்பனிங் கிரெடிட்டர்ஸ் 3,70,000. Discount received 35,000. Cash paid 11 lakhs. Closing balance 4,20,000. இப்ப டாலி பண்ணிடுங்க. பேலன்சிங் அமௌண்ட் 11,85,000 தான் கிரெடிட் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் ஃபைனல் அக்கவுண்ட்ஸை போடணும். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். இது 2 அக்கவுண்ட்ஸா இருந்தாலும் ஒரே அக்கவுண்டா ஒன் ஆஃப்டர் ஒன்னா தான் போடணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஃபார்மேட்டை போடுங்க. ட்ரேடிங் அக்கவுண்ட்டுக்கு 3 ஐட்டம்ஸ் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அது கூட கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸையும் சேர்த்து போடணும். ஃபர்ஸ்ட் டெபிட் சைட்ல ஓப்பனிங் ஸ்டாக் 2,20,000 போடுங்க. நெக்ஸ்ட் நாம கால்குலேட் பண்ண கிரெடிட் பர்ச்சேஸ் 11,85,000 போடுங்க. இப்ப கிரெடிட் சைட் போயிடுங்க. ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட் 2 ஐட்டம்ஸ் மட்டும்தான் வரும், சேல்ஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக். இங்க கேஷ் சேல்ஸ் 20,000 இருக்கு. அது கூட நாம கால்குலேட் பண்ண கிரெடிட் சேல்ஸ் 13,85,000 இந்த மாதிரி உள்ளேயே போட்டு ஆட் பண்ணி 14,05,000 அமௌண்ட் காலம்ல போடுங்க. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் 1,60,000. இப்ப டாலி பண்ணிடுங்க. 1,60,000 கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். இத அப்படியே கிரெடிட் சைட் டோட்டலுக்கு கீழேயும் போட்டுடுங்க. இங்க இருந்து தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப டெபிட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெண்ட் 1,20,000. டிஸ்கவுண்ட் அலவுட் 25,000. இந்த 2 எக்ஸ்பெண்டிச்சர். ஒரே ஒரு இன்கம் மட்டும் இருக்கு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 35,000. இத கிரெடிட் சைட் போடுங்க. அவ்வளோதான், டாலி பண்ணிடுங்க. நெட் ப்ராஃபிட் 50,000 கிடைக்கும். ஃபைனல் ஸ்டெப் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டை போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆசெட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ரொம்ப சிம்பிள். இங்க க்ளோசிங் பேலன்ஸ்ல கொடுத்திருக்க எல்லா ஆசெட்ஸையும் 1 by 1 போடுங்க. இத நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. க்ளோசிங் பேலன்ஸ்ல இருக்கிற ஆசெட்ஸ் மட்டும் தான் போடணும். க்ளோசிங் ஸ்டாக் 1,60,000. டெட்டார்ஸ் 6,40,000. கேஷ் அட் பேங்க் 10,000. மெஷினரி 80,000. லைபிலிட்டி சைட் போயிடுங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். க்ளோசிங் பேலன்ஸ்ல இருக்கிற லைபிலிட்டிஸை மட்டும் தான் எடுக்கணும். இங்க ஒரே ஒரு லைபிலிட்டி மட்டும் தான் இருக்கு. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 4,20,000. இனிமேதான் ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு. எப்படின்னு கவனிங்க. ஓப்பனிங் கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி டிராயிங்ஸை லெஸ் பண்ணணும். சோ ஓப்பனிங் கேபிட்டல் 5,20,000 இந்த மாதிரி உள்ள போடுங்க. இப்ப நாம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கால்குலேட் பண்ண நெட் ப்ராஃபிட் 50,000 ஆட் பண்ணுங்க. வர்ற டோட்டல் 5,70,000ல இருந்து டிராயிங்ஸ் 1 lakh லெஸ் பண்ணுங்க. 4,70,000 வரும். இத அமௌண்ட் காலம்ல போட்டுடுங்க. அவ்வளோதான், பேலன்ஸ் ஷீட்டை டாலி பண்ணிடுங்க. 2 சைடும் 8,90,000 வரும். இந்த மாதிரி ஈஸியா உங்க எக்ஸாம்ல போடுங்க. இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கையும் போடுங்க. அப்புறம் உங்க டவுட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க.